எல்லாருக்கும் வணக்கம். விருப்பம் உள்ளவங்க மட்டும் இந்த பதிவை பாருங்க. விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து இந்த பதிவை பார்க்க வேண்டாம். இதற்கு முந்தைய பதிவுகளில் இந்த பதிவுக்கு முன்னாடி நான் 12 ராசிகளுக்கும் ராசிகளுக்கான அதிர்ஷ்ட எண்கள் எது, அந்த அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்தி எப்படி லாட்டரியில் வின் பண்ணலாம் அப்படிங்கிற சில விஷயங்களெல்லாம் நான் சொல்லி பதிவிட்டிருந்தேன். நிறைய நண்பர்கள் என்கிட்ட ராசிக்கான அதிர்ஷ்ட எண்கள் சொல்லுங்க, அதை எப்படி பயன்படுத்தி லாட்டரியில் வின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த பதிவில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ராசிக்காரவங்களுக்கும் மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட தேதி அப்படிங்கிறது வலிமையான தேதியாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட தேதிகள் மிக வலிமையான தேதியாக இருக்கும், நன்மை தரக்கூடிய தேதியாக இருக்கும். எல்லா நாட்கள்லையும் எல்லா தேதிகளிலும் நாம் என்னதான் முயற்சி பண்ணாலும் சிலது நமக்கு நடக்காது. ஆனால் சில நாட்களில் சில தேதிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். இப்போ இந்த பதிவில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டால், லாட்டரியில் எந்த தேதியில் நம்மளுடைய அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்தி லாட்டரி வாங்கினால் அது நமக்கு ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பை தரும், நமக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் இதில் சொல்லியிருக்கிறேன். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது இதற்கு முன்னாடி 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அதிர்ஷ்ட எண்கள் என்னென்ன, அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் எப்படி பயன்படுத்தி விளையாடணும் அப்படின்னெல்லாம் சொல்லி நான் பதிவில் நான் சொல்லியிருந்தேன். நிறைய நண்பர்கள் அந்த பதிவுக்கு ஆதரவு தெரிவித்து என்னுடைய காணொளிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வெளிநாடுகளில் இருந்தும் என்னுடைய காணொளியை பார்த்தவங்க நிறைய பேர் அதிர்ஷ்ட எண்கள் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பதிவுகளையும் பார்த்து நன்றி சொல்லியிருக்கிறாங்க. நிறைய நண்பர்கள் அந்த பதிவில் பார்த்த அதிர்ஷ்ட எண்களை வச்சு விளையாடி வின் பண்ணதாகவும் எனக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நாம் ஒரு கணக்கு போட்டால் அந்த கணக்கு சரியாக இருக்கணும், விடை சரியாக வரணும் அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? அதன் அடிப்படையில் இந்த பதிவில் மேசராசி, சிம்மராசி, தனுசு ராசி இந்த 3 ராசிக்காரவங்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு 4 தேதிகள் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறேன். அந்த 4 தேதிகள் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக சொல்லலை. அதில் சில நட்சத்திரங்களை உள்ளடக்கித்தான் நான் அந்த தேதியை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது அந்த ராசிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கும். இதன் அடிப்படையில் தான் நான் அந்த தேதிகளை சொல்லியிருக்கிறேன். இப்போ அந்த தேதியில் அந்த ராசிக்காரவங்க ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பை நோக்கி பயணித்தால் கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ உங்களுடைய அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்தி அந்த தேதிகளில் அந்த ராசிக்காரவங்க ஒரு பரிசு சீட்டு வாங்கினால் அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தரும், அதாவது வெற்றி வாய்ப்பை தரும் அப்படிங்கிறது. அப்போ பண வரவை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதில் முதலாவதாக மேசராசிக்காரவங்களுக்கு இந்த மேசராசி அப்படிங்கிற கால புருஷனின் முதல் வீடு. இந்த ராசியிலிருந்து ஆரம்பித்து தான் மனிதனுடைய வாழ்க்கை தொடங்கி மீனத்தில் முடியுது. அப்போ இந்த 12 ராசிகளில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. நமக்கு மற்ற விஷயங்கள் வேண்டாம். இன்னைக்கு நமக்கு லைஃபுக்கு தேவையான விஷயம் பணம். இந்த பணத்தை லாட்டரியில் எப்படி வின் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். இது இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. குணத்தை தூக்கி குப்பையில் போடு, பணத்தை தூக்கி மடியில் வை, இதுதான் உண்மை. புரியுதுங்களா? அதே மாதிரி லாட்டரி தமிழ்நாட்டில் கிடையாது, இங்கு தடை செய்யப்பட்டிருக்குது. சட்டப்படி இங்கே லாட்டரி, வெளிமாநில லாட்டரி இங்கே விற்றாலும் குற்றம், வாங்கினாலும் குற்றம், தண்டனைக்கு உள்ளாக்கப்படும். இருந்தாலும் அண்டை மாநிலமான கேரளத்தில் இந்த லாட்டரி ஷீட்டு அரசே நடத்துது. அமோகமான வரவேற்பு இருக்குது. நிறைய கோடீஸ்வரர்கள், நிறைய லட்சாதிபதிகள் உருவாகிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு அந்த லாட்டரி ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது. அங்கே லாட்டரியை யாரும் ஏளனமாகவோ விகாரமாகவோ பார்ப்பதில்லை. ஒரு பரிசு சீட்டு அப்படிங்கிற அடிப்படையில் அதுக்கு ஒரு தனி மரியாதை கொடுத்து எல்லாரும்
வாங்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. வாய்ப்பு இருந்தால் என்றைக்காவது ஒரு நாள் அங்கு சென்றால் வாங்கலாம். அது கடையில் இல்லை. இப்போ வந்து மேசராசிக்கு வந்து அதிர்ஷ்டகரமான தேதி அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு 1, 9, 10, 18 மற்றும் 27. இந்த 5 தேதிகள் அப்படிங்கிறது வந்து மேசராசிக்கு மிக மிக பவர்ஃபுல்லான தேதிகள். இதில் நான் வந்து இந்த மேச ராசிக்கு சில நட்சத்திரங்களை உள்ளடக்கித்தான் இந்த தேதிகளை நான் வந்து எடுத்து சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரும், அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இந்த தேதிகளில் வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட எண்களை மனசில் வச்சு நீங்கள் ஒரு போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டால் அன்றைக்கு அதில் தாராளமாக வெற்றி உண்டு. ஆல்ரெடி மேசராசிக்காரவங்க வந்து ரொம்ப ரொம்ப தைரியமானவங்க, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, எதையுமே துணிச்சலாக செய்யக்கூடியவங்க. வந்தால் வருது போனால் போகுது அப்படின்னு சொல்லி துணிச்சலை இறங்கி செய்யக்கூடியவங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் வந்தால் வருது போனால் போகுதுன்னு சொல்கிறத விட வந்தே தீரணும் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது? அதே மாதிரி தான், புரியுதா? அதே மாதிரி முன்கோபம், முரட்டுத்தனம் மிகுந்த அதிகமாக உள்ளவங்க மேசராசிக்காரங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு வந்து இந்த 5 தேதிகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வலுவான தேதிகள். இந்த தேதிகளில் வந்து நீங்கள் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்தி சில முயற்சிகள் செய்து பாருங்கள். அதில் லாட்டரியில் வின் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததாக சிம்மராசி நண்பர்கள். இந்த சிம்மராசி நண்பர்களுக்கும் அதிர்ஷ்ட எண்கள் பற்றிய பதிவை நான் வெளியிட்டிருக்கிறேன். அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். அதை எப்படி அந்த எண்களை வச்சு விளையாடுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். பார்க்காதவங்க அந்த பதிவில் போய் நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த சிம்மராசிக்காரவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டகரமான தேதிகள் அப்படிங்கிறது வந்து 5ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி. இந்த 4 தேதிகள் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான தேதிகளாக இருக்கும். புரியுதுங்களா? இந்த 4 தேதிகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள தேதிகளாக இருக்கும். இந்த 4 தேதிகளில் வந்து சிம்ம ராசிக்கு சில நட்சத்திரங்களை உள்ளடக்கித்தான் இந்த தேதியை வந்து நான் சொல்லியிருக்கிறேன். அந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான். பொதுவாகவே சிம்மராசிக்காரவங்க மற்றவங்களுக்கு தான் நிறைய சப்போர்ட்டாக இருப்பாங்க, சப்போர்ட்டிங்காகவே இருந்துக்கிட்டே இருப்பாங்க, நிறைய உதவிகள் செய்வாங்க, நல்ல இரக்க குணம் கொண்டவங்க, எதையுமே தாராளமாக செய்யக்கூடியவங்க. இருந்தாலும் ஆளுமை பவர் அப்படிங்கிறது, தனக்குன்னு ஒரு மரியாதை, தான் தான் தலைமை பண்பு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய இந்த சிம்மராசி நண்பர்கள், இவங்களுக்கு இந்த தேதிகள் தான் சிறப்பான தேதிகள். இந்த தேதிகளில் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்தி நீங்கள் ஒரு முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கும். நீங்கள் எந்த முயற்சி வேணாலும் பண்ணுங்க, ஏதாவது ஒரு வேலைக்கோ எதுக்கோ ஒரு பணத்துக்கோ இல்லாட்டி ஒரு நல்ல விஷயங்களுக்கு எந்த முயற்சி பண்ணாலும் இந்த தேதிகளில் நீங்கள் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் இது, உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பற்றி இதுக்கு முந்தைய ஒரு பதிவில் நான் வெளியிட்டிருக்கிறேன். பார்த்து மேட்ச் பண்ணி நீங்கள் விளையாண்டுக்கலாம். புரியுதுங்களா? அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான தேதி அப்படின்னு சொல்ல போனோம்னா 7ஆம் தேதி, 12ஆம் தேதி, 15ஆம் தேதி, 21ஆம் தேதி, 24ஆம் தேதி. இந்த 5 தேதிகள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தனுசு ராசிக்காரவங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகள். இந்த தேதிகளில் சில நட்சத்திரங்களை உட்படுத்தி தான் நான் சொல்லியிருக்கிறேன். சில நட்சத்திரங்கள் இந்த தேதிகளில் உள்ளடக்கி இருக்குது. அந்த நட்சத்திரங்கள் தனுசு ராசிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள். புரியுதுங்களா? அப்போ இந்த தேதிகள் உங்களுக்கு மிக மிக சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஏற்கனவே வந்து தனுசு ராசிக்காரவங்க வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்தல உங்களை அடிக்கிறதுக்கு யாருனாலையும் முடியாது, எல்லாம் செஞ்சிருவீங்க. ஆனால் உங்களுக்குன்னு கேட்குறப்போ தான் சில இது வந்து உங்களுக்கு கிடைக்காது, தாமதமாக கிடைக்கும். அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. ஒரு உயர்ந்த நெறிமுறைகளுக்கு உட்பட்ட ஒரு நல்ல மனிதர்கள் தான் கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்காரவங்க ஒரு உயர்ந்த உள்ளத்துக்காரவங்க தான். அப்போ உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறத நான் இதற்கு முந்தைய ஒரு பதிவில் வந்து தனுசு ராசிக்கு அதிர்ஷ்ட எண்கள் வெளியிட்டு அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். பார்க்காதவங்க அந்த பதிவில் போய் தனுசு ராசி அதிர்ஷ்ட எண்கள் பதிவில் போய் அந்த எண்களை நோட் பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் சொல்லி இருக்கிற
உங்களுக்கான தேதிகளையும் நோட் பண்ணிக்கங்க. இந்த தேதிகளில் நீங்கள் ஏதாவது லாட்டரி போட்டி பந்தயங்களில் ஏதாவது கலந்துக்கிட்டீங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு புது முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சரிங்களா? இந்த தேதிகள் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிங்காக இருக்கும். அதனால் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க. மிகுந்த நன்மையை நீங்கள் பெறலாம். எனவே இந்த பதிவில் வந்து மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசிகளுக்கும் அதிர்ஷ்டமான தேதிகள் எது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதற்கான விளக்கமும் நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த தேதிகளை பயன்படுத்தி உங்களுடைய நல்ல காரியங்களை, நல்ல விஷயங்களை நீங்கள் செஞ்சு சாதிச்சுக்கங்க அப்படிங்கிறது தான். உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தேதிகள் இந்த தேதிகள். இப்போ எதுக்குமே ஒரு கைடு ஒன்று வேணும். அந்த கைடு இருந்தால் தான் நாம் அதன் வழியாக போய் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். வழிமுறை இல்லாமல் போய் எதெல்லாம் ஒரு மாட்டிக்கிட்டு நாம் வந்து சிரமப்பட்டுக்கிட்டு இருப்போம். நமக்கு ஒருத்தவங்க வந்து இதுதான் வழி, இதுதான் ரூட்டு, இந்த ரூட்டில் போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கரெக்டாக அந்த ஊருக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தெரியாதவங்களுக்கு ஒரு ரூட் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த ரூட் வழியே போனால் நமக்கு அந்த ஊருக்கு சென்றடையலாம் அப்படிங்கிறோம். அதே மாதிரி தான் ஜோதிடத்திலும் சில விஷயங்கள் வந்து நல்ல வழி காட்டக்கூடிய விஷயங்களாகவே இருக்கும். ஆனாலும் லாட்டரி வாங்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய சுய விருப்பம். இதில் மற்றவங்க தலையிடுறதுக்கு அவசியம் இல்லை. சரிங்களா? அதனாலும் நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த பதிவை பார்த்து அந்த லாட்டரி விஷயத்தில் நீங்கள் ஈடுபடலாம். மற்றபடி வற்புறுத்தி பதிவு வெளியிடவில்லை. அதனால் அந்த லாட்டரி விஷயங்களில் அதிகமான பண விரயம் பண்ணாதீங்க. சேமிங்க, அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நண்பர்கள் அதிர்ஷ்ட தேதிகள், அதிர்ஷ்ட எண்கள் கேட்டதுனால தான் நான் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறேன். ரொம்ப நன்றி.